ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சிறும்பருப்புல நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். சிறும்பருப்பு வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சனால உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஆனால் நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதை அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ஊற வச்ச சிறும்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அந்த விசில் போட்டோன்னா அதோட குழகுழப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்படி நல்லா தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்தால் கூட சாம்பார் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ பக்குவத்தில் வந்து அந்த பருப்பு எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம பார்த்து கூட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்னு மஞ்சத்தூள் போடுறேன். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு உரிச்ச பூண்டு போடுறேன். ஒரு ஸ்பூன்னு எண்ணெய். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே வந்து பூ போல நல்லா அந்த சிறும்பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. நான் வேற பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன். பேன் வச்சுக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். நான் ஆயில் வந்து ஒரு 3 கரண்டி விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூனு சீரகம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு அப்படியே முழுசாக கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்கம்மா. நான் 3 பச்சை மிளகாய் நல்லா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு 4 தக்காளி நல்லா பொடியாக அரைஞ்சி போட்டுருங்க. இதுக்கு வந்து நான் புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால தக்காளியோட புளிப்பே போதும். கூட கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு 2 கேரட், 2 கேரட் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன்.
வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா நீங்க அப்படியே பிளெயினா கூட சாம்பார் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலரிட்டு இது கூட வந்து நம்ம வேக வச்ச பருப்பு இதுல போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சாம்பார் வந்து தண்ணியாக தான் வைக்கணும், ஏன்னா வந்து இது போக போக நல்லா திக்காயிடும். அதனால வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியாகவே வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கலரிடுங்க. சாம்பார் நல்லா கொதிக்கணும். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வந்து கொதிக்குது. இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண வேணாம், ஓப்பன்லேயே இருந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா இறக்குற டைம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதுமானதுதான். நான் சொன்ன மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அப்புறம் ஆறின பிறகு திக்காயிடும். நல்லா கலரிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இது கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, நம்ம தாளிச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து வடகம் போட்டுக்கிறேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். நம்ம இப்போ இந்த தாளிச்சது வந்து இந்த சாம்பார்ல போட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருணும். சாம்பாருக்கு எப்பவுமே வந்து நம்ம வடகம் போட்டு தாளிச்சா நல்லா வாசனையா இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி மேலே தூக்கிக்கலாம். சிறும்பருப்பு நம்ம வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.